எனது தந்தை 45 ஆண்டு காலம் மத்திய சங்கத்தின் பொதுச் செயலராக இருந்தவர். ஐயா சுப்பிரமணியம் சொன்னார் பாருங்க, அவர் 40 வருஷமாக இருந்தார்ன்றவரெல்லாம். அப்புறமா சுப்பிரமணியம் வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது, அவங்க தான் உறுப்பினர் சர்க்கரை உருவாக்குனவர் எங்கள் அப்பா. அவர் தலைவராக வந்தார். ஆனால் 45 ஆண்டு காலம் தலைவராக இருந்து தேசத்துக்கும் பாடுபட்டோம். அவர் சின்ன வயதிலேயே 13 வயதில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேசத்தில் நேதாஜி படையில் இருந்து அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட தியாகியாக மாறி அந்த இதில் இருக்க சொல்லக்கூட கட்சி வேறு நம்ம ஜாதி வேறுன்ற ஒரு இதை பொருட்கள் கொண்டுட்டு நம்ம ஜாதிக்காக அவர் நிறைய பாடுபட்டார். வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வேலூரில் பாலாற்றங்கரையிலேருந்து ராணிப்பேட்டை இதுலேருந்து மொத்த பேர்த்துக்குமே அம்மனாங்குட்டைன்ற ஒரு இடத்துல எல்லாத்துக்குமே வந்து சலவைத்துறை கட்டி கொடுத்தது, வாங்கி கொடுத்தது, பட்டா வாங்கி கொடுத்தது எல்லாமே நிறைய செய்திருக்காரு அவர். இருந்தாலும் அவருடைய இந்த நினைவு நாளை வந்து ராஜகுல பேரவை என்ற ஒரு பேரவை வந்த பிறகுதான் அவர் யார் என்ற உறவு காட்டப்படுகிறார். அதற்கு ஒரு சின்ன இது செய்தவர் வந்து மிஸ்டர் சரவணன் கணேசன் விருதுநகரில் இருந்து அவர் வந்து எனக்கு உறவினர் கூட தெரியாது, உறவினர் ஆகிறாரு. ஆனால் பட் அப்போ வந்து கணேசன் யாருன்னு தெரியாது. ஒரு டைம் ஃபோனில் பேசினார், நான் இந்த மாதிரி சரித்திர நாவெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தேங்க, இப்போ தியாகிகள் வரலாறுலாம் படித்தா அப்போ அப்பா பேரை பார்த்தேன், உங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டார். சரவணனுக்கு அப்போ அனுப்பி வச்சது, அவர் அதை எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துலலாம் நல்ல விழாக்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாம் கொண்டாடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜகுல பேரவை தலைவர் வந்ததுக்கப்புறம் அவர் அங்கே விஜய் பண்ணப்போ அவங்களும் பேசி இதெல்லாம் கலந்து பேசி அவர் வந்து தான் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு அங்கீகாரன்றதை 45 அரசியல் காலத்தில் கொடுக்காத ஒரு இது சலவை தொழிலாளர் சங்கம் மத்திய சங்கத்தில் செய்யாத ஒரு இதை வந்து இவர் தான் வந்து அந்த குடியரசு தின விழாவில் கௌரவிச்சிருந்தாங்க. அது இங்கிருந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போவும் வந்து சிலர் ஒரு புக்கு ஒன்று பிரகாஷ்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ஒரு புக்கு போட்டிருக்காரு அப்பாவை பற்றி. அதை நான் கொடுக்கலான்னு நினைக்க சொல்ல அது வந்து நம்ம பொதுச்செயலர் பேசுனதை வச்சுட்டு போய் அதை நான் பப்ளிஷாக கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. இருந்தாலும் அந்த புக்கை நான் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அவர் புக்கை போட்டிருக்காரு அப்பாவை பற்றி. அதே மாதிரி 2வது எதுவும் வெளியிடுறாரு. நான் அப்போ வந்து அவரை வந்து நீங்கள் ராஜகுல பேரவை தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு முகவரை வாங்கிக்கோங்க, அவரும் உங்களுக்கு சொல்லி செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவருடைய கோட்பாடு வந்து வண்ணார் அப்படின்ற கோட்பாடில் தான் அவர் இருக்கார். பேசினார் பாருங்க, ஜாதின்றது இது ராஜகுலம்ன்றது நம்ம இது நினச்சி பேசுகிறோம், நம்ம தொழில் செய்கிறவங்கன்றது வேறன்றதை காட்டணும். ஆனால் அவருடைய கோட்பாடுகள் வந்து தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற கோட்பாடில் அவர் போயிட்டு இருக்கிறார். எல்லாருமே பிரிஞ்சு தான். சேலம் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலத்தில் செஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருந்தவர் அவர் ஜானகிராமன் இதில் தலைவராக இருக்காரு நினைக்கிறப்ப. சிஆர் கோலப்பா அவர் எம்எல்சி ஆனவர், எதிராஜி எம்எல்சி, இவங்க எல்லாரையுமே உருவாக்குறவங்க வந்து எங்கள் அப்பாவை நான் பெருமையாக சொல்லுவாங்க. காரணம் என்ன, எதிராஜி விழா கொண்டாடுறாங்க. ஆனால் அவரோட சங்கத்தினுடைய அமைப்பில் இருந்து அவர் கட்சி சார்ந்தவராக இருந்ததுனால அவர் போனார். எங்கள் அப்பாவுக்கு எத்தனையோ முறை எம்எல்சி பதவி காமராஜர் கூப்பிட்டு சொன்னப்போ கூட எங்கள் அப்பா எனக்கு கட்சி தேவையில்லை, நான் எங்கள் சமுதாயத்துக்கு தான் இது பண்ணணும், நான் எம்எல்சியாக வரமாட்டேன், நான் என்ன சொல்கிற ஆளுங்களை நீங்கள் பாருங்கண்ணே. அப்போ சிஆர் கோலப்பாவும் நம்ம அவர் ஒரு சங்கத்தை தொழிற்சங்கத்தில் இருக்கிறதுனால அவர் எம்எல்சி ஆகுங்க. சேலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னசாமி இருந்திருக்காரு, அவர் பாராட்டிருக்காரு. சென்னையில் வந்து மத்திய சங்கத்தில் கோவிந்தசாமி இருந்திருக்காங்க, ஈரோட்டில் கே மாயன் இருந்திருக்காங்க, மதுரையில் வந்து மாப்பே சின்ன கருப்பையா, மதுரை வீரன், இது மாதிரி நிறைய பேர் வந்து ஈரோட்டில் மாயன், அப்புறம் சென்னையிலேயே வந்து சூளை கோவிந்தசாமி இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக அவங்க வந்து தலைவராக படிப்படியாக வந்தவர். அப்பா மறைவுக்கு பின்னாடி சக்கர பொதுச் செயலாளர் ஆனார். அப்போ சுப்பிரமணியம் தலைவராக பண்ணவர். இவர் கோவிந்தசாமி மறைவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சுப்பிரமணியம் இருந்தார். ஒரு 2-3 டைம் என்னை கூப்பிட்டு எதனா வாங்க ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள் சிலது வந்து எனக்கு ஒத்து வராதனால நான் சாதாரணமாக அப்பாவுடைய கொள்கையை பின்பற்றுவேன். கட்சி வேண்டாம், எதுவும் இதுக்கு வேண்டாம், நீ வந்து முடிஞ்சால் உன்னுடைய தேடிட்டு வரவங்க வேலை செய்யணும். நான் ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்காருக்கு எவ்வளவு பட்டா வாங்கி கொடுத்துருப்போம், எவ்வளோ பெட்டிங்கை வாங்கி கொடுத்துருப்பேன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க, ரேஷன் கார்டு கொடுத்தாதான்னு சொல்லுவாங்க. நான் செக்ஷனில் பிசி ஆஃபீஸர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவர் என்ன செய்வார், சரி நீங்கள் என்ன பண்ணிட்டு வரும். ஏன்னா நான் செய்தித்துறையில் இருந்தேன். நியூஸ் போடணுன்னா அவங்க என்கிட்ட தான் வந்தாகணும். எங்கள் ஆஃபீஸ் மூலியமாக தான் நியூஸ் வெளியே போகும். அது மாதிரி சூழ்நிலையில் நான் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுவேன், ரேஷன் கார்டு தரமாட்டேன், வந்துடுறவங்களுக்கு பெட்டியை கொடுத்துருங்க, 500 ரூபாய் என்னமோ கேட்டிங்கன்னா வாங்குறதுனா வாங்கிடுங்க. அவங்க வாங்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் தலையிடுறேன். அப்படியே ஒரு குரூப்பாக ஒவ்வொரு ஏரியா வைஸும் நாங்கள் போட்டு நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துறேன். அந்த ரேஷன் கார்டில் சீல் இல்லாமல், ஏன்னா ரேஷன் கார்டில் சீல் போட்டால் 5 வருஷத்துக்கு வாங்க முடியாது. வருஷம் பெட்டி வாங்கினவங்களாம் இருக்காங்க வேலூர் மாவட்டத்தில்.
அது மாதிரி எல்லாம் இருந்துட்டு செய்தோம். நானும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது எனக்கும் ஐ எம் அபவுட் 73 இயர்ஸ் ஆகுது. இந்த டிசம்பர் 12 23 அதனால் எங்கேயும் வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. உடல்நிலை கருதி நான் எங்கேயும் போகிறதில்ல. சாரிட்டு அப்பப்போ பேசிக்கிடுவேன். எதாச்சும் இருந்தால் முக்கியமான நாட்களில் அவர்கிட்ட பேசுவோம், அவரும் என்கிட்ட பேச சொல்லிடுவார். மற்றபடி இதனுடைய நம்முடைய ராஜகுல பேரவையினுடைய எல்லா நடவடிக்கையும் வேலூர் ராஜகுல பேரவை இது ஃபேஸ்புக்கில் மிஸ்டர் கார்த்திக் பாண்டியன் வரல அவர் வரல. நீங்கள் அவரு கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தார் எல்லா விஷயங்களையும். அவருடைய இதையும் நான் பதிவெல்லாம் நிறைய பார்த்து அவருக்கு பதில் கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் என்னுடைய இதில் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக வந்துச்சு. நம்ம சமுதாயம் எப்படி, நம்ம ராஜகுல பேரவை எப்படி முன்னேறிட்டு இருக்குன்னு அன்றைக்கி பிசி ஆஃபீஸில் போயிட்டு சாரெல்லாம் பேசுறதெல்லாம் அப்போவே மத்தியிலேயே சாயந்தரமே எனக்கு இதில் போட்டிருந்தாங்க. உடனே பார்த்து நான் இது பண்ணி கொடுத்தேன். நான் ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே இருந்த கூட்டத்திலே நான் சேலம் பால் வரலையா, இவங்க வரலையா, மணிபாபா வரலையா, இவங்க வரலையான்னு கேட்டேன். நான் அப்போ இவங்க சொல்ல தெரியல விஜய் எனக்கு சரியா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தபோது சொன்னாங்க, இல்லை கடைசியில் இருக்கார் பாருங்க அப்படின்னு, வந்திருக்காரு பாருங்க. அப்புறமா தான் நான் ஃபோட்டோ எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு தான் தெரிஞ்சுது அவர் மூலையில் முதல்ல உட்காந்துருந்தேன். ஆனால் உட்காந்துறதுல நம்ம ஆட்கள் தான் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்த ஒரே இது வந்து ராஜகுல பேரவைக்கு தான் வந்து ப்ரெஸ் மீட்டும் நடந்துருக்குது. அவர் சார் சொன்னார் பாருங்க, மொத்த தூரம் வந்திருந்தா அவங்களெல்லாம் தள்ளி தூரம் உட்கார வச்சுட்டு நம்ம தான் முன்னே நின்று பண்ணிட்டோம். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர் கூப்பிட்ட குரலையும் நம்ம சமுதாயத்தை எந்தெந்த இடத்துல வெட்டி போடுறவங்களையும் பார்க்கணும், படித்தவங்களையும் பார்க்கணும். இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற முருகானந்த் ஐஏஎஸ் வந்து நம்ம இதுதான். ஒரு விஷயத்துக்கும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவர் கூப்பிட்ட குரலையும் நம்ம சமுதாயத்தை எந்தெந்த இடத்துல வெட்டி போடுறவங்களையும் பார்க்கணும், படித்தவங்களையும் பார்க்கணும். இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற முருகானந்த் ஐஏஎஸ் வந்து நம்ம இதுதான். அவர் ஆரம்பத்தில் ட்ரைனிங் கலெக்டராக இருந்தப்போ நான் அவர்கிட்ட நிறைய போயிருக்கேன், பேசியிருக்கேன், எல்லாம் செய்திருக்கிறேன். அதுக்கடுத்து அவர் அங்கேயே கலெக்டராக ஈரோடு வந்தப்போ நான் போய் இது பண்ணேன். அதுக்கப்புறம் அவருடைய தச்சு நமக்கு விட்டு போச்சு. ஏன்னா அவங்க பெரிய லெவலில் போயிட்டாலும் நம்ம சாதாரண ஒரு சூப்பண்டாக இருக்கிறதுனால நம்ம எதுவும் அவர்கிட்ட இது பண்ணிக்கணும். பட் வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம ஒருத்தர்